يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ذنوبنا எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னித்தருள்வாயாக. சப்பித்த அக்குதாமனா உன்னுடைய வழியில் எங்கள் பாதங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக. வன்சுருனா அலல் கோமில் காஃபிரீன் உன்னை நிராகரிப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஒரு அடியார் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்றாரோ, அல்லாஹ் வழங்கிய அற்புடைகளுக்கு, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான நலவுகளுக்கு பகரமாக அதிகமாக யார் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குறான். ரப்பனா குஃபிர் லனா துனூபனா, இந்த துஆவில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த தௌபா, எங்கள் இறைவா நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய பாவத்தை அல்லாஹ் விரைவாக மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தி வந்து வருகின்றார்களோ அந்த அடியாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுல ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவுல தூங்கி காலையில எழுந்திருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், இந்த துஆவை காலையில் எழுந்த உடனே ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், எங்களை மரணிக்க செய்தும் மீண்டும் எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்விற்கு புகழனைத்தும் உண்டாவதாக என்பதாக ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் இதை ஓதிவிடுவார்கள் என்பதாக ஹஜ்ரத்னா ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுகின்றார்கள். இரவுல தூங்கி காலையில் எழுந்திருப்பது அல்லாஹ்வினுடைய கையில தான் இருக்குது. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்க, நாங்க என்ன செஞ்சிட்டோம், இரவில் எங்களை நீ மரணிக்க செய்து விட்டாய். தூக்கம் என்பது ஒரு சின்ன ஒரு மரணம் தான். இரவுல நாங்க தூங்கிட்டோம், இரவில் நாங்கள் எங்களை மரணிக்க செய்து மீண்டும் காலையில் எங்களை உயிர்த்தெழ செய்த அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். இது போன்ற நன்றிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு, அல்லாஹ் வழங்கிய அற்புடைகளுக்கு நாம் எவ்வளவு தூரம் நன்றி செலுத்துகின்றோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குது. யாருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குதோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்கி விடுவான். இது ஒன்று. இரண்டாவது, ஹஜ்ரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு இரவு தொழுகையில போய் நான் கலந்துக்கிட்டேன். இரவு நேரங்கள்ல ஒரு இரவு தொழுகை தொழுது இருக்கும் போது நான் அந்த தொழுகையில போய் கலந்துக்கிட்டேன். அந்த தொழுகையில முதலாவது ஒரே ரக்காத்துல என்ன செஞ்சாங்க, சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் சூரத்துல் நிசாவையும் ஓதினார்கள் என்பதாக ஹஜ்ரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பக்கராங்கிற சூரா இருக்குது, கிட்டத்தட்ட அதனுடைய நீளம் அதிகம். அந்த அத்தியாயத்தினுடைய பாக பக்கங்களும் நீளங்களும் அது அதிகம். அதே போன்ற சூரத்துல் ஆல இம்ரானும் பக்கங்கள் அதிகம், சூரத்துல் நிசாவும் பக்கங்கள் அதிகம். ஒரே ரக்காயத்துல நபி அவர்கள் வீட்டு தொழுவாங்க, அவங்க பின்னாடி நான் தொழுதிருக்கேன் என்பதாக ஹஜ்ரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த நீண்ட நேர தொழுகைக்கு என்ன காரணம், ஒரு நஃபிலான தொழுகைய இவ்வளவு நீண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் நீண்ட நேரம் தனியான உபரியான தொழுகைகளை நீண்ட நேரம் நின்று தொழுவதை அல்லாஹ் விரும்புறான். இரண்டாவது, நீண்ட நேரம் நின்று தொழுவதன் மூலமாக
அல்லாஹ் அவருக்கு விரைவாக பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்பதாக நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அப்ப இரவு தொழுகை இருக்குது, இது தஹஜ்ஜுத் தொழுகை என்பதாக சொல்லப்படும். ஹஜ்ரத்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலையில தஹஜ்ஜுடைய நேரம் வந்துடும். அந்த தஹஜ்ஜுடைய அந்த நேரத்துல நான் இங்கும் அங்கும் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பேன். நான் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருப்பேன். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அருகே வந்து என்னை எழுப்புவாங்க. என்னைய என் பக்கத்துல வந்து நின்று என்னை எழுப்புவாங்க. எழுப்பி என்னை பார்த்து சொல்லுவாங்க, என் அருமை மகளே எழுந்திருமா, என் அருமை மகளை எழுந்திரு, அல்லாஹ்வினுடைய வாழ்வாதாரங்கள் வழங்கப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தஹஜ்ஜுடைய நேரத்துல என்னை எழுப்பி என்று சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படக்கூடிய நேரம் இது. எனவே இந்த நேரத்திற்கு நீ ஒரு சாட்சியாளராக இருந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரிசுக்குகள் வழங்கப்படக்கூடிய நேரமாகும். இந்த நேரத்துலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ரிசுக்குகளை நிர்ணயம் செய்யறான். நம்முடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், உணவு, நமக்கு இந்த உலக வாழ்க்கை எப்படி அப்படிங்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்துடைய ரிசுக்குகளை இந்த நேரத்துலதான் என்ன செய்யறான், அல்லாஹ் வழங்குகின்றான். இது ரிசுக்குகள் வழங்கப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தை அலட்சியப்படுத்தி விடாது என்பதாக என்னிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள் என்பதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கு பகரமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்ன செஞ்சிடும், அது அல்லாஹ்வினுடைய பாவத்தை பெற்று தந்துடும். அதே போல உபரியான தொழுகைகள், அதிலும் குறிப்பாக இந்த நஃபிலான தொழுகைகள், இந்த நஃபிலான தொழுகைகளை நீண்ட நேரம் டைம் எடுத்து நாம என்ன செய்யறது, நாம நின்று பொறுமையாக தொழுவதன் மூலமாகவும், அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தை சரியாக நாம அந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக நிறைய பலன்களை எல்லாம் வைத்திருக்கிறான். அதிலையும் குறிப்பாக அவருக்கு உடனடியாக அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ்வினுடைய ரிசுக்குகள் வழங்கப்படக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்ட்ட எதை கேட்டாலும், நம்முடைய தேவைகளுக்கு நாம் எதை கேட்டாலும் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அதை வழங்கி விடுவான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறை தூதராக ஆகி முதலாக அழைப்பு பணி செய்த அந்த வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. இப்போ ஹஜ்ருல் அஸ்வதினுடைய கல் பிரச்சனை, அதை தீர்த்து வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி பெருமானாருடைய வாழ்க்கை மக்காவுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நல்லது நடந்தா நன்மையான காரியங்களை அந்த மக்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதுல தானும் ஒரு ஆளா போய் நின்றுக்குவாங்க, அதுல தானும் ஒரு முக்கியமான ஒரு ஆளா போய் நின்றுவாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையின் பக்கமோ அல்லது அல்லாஹ்விற்கு முரண்பட்ட ஒரு காரியங்கள்ல அந்த மக்கள் ஒன்று கூடுனாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மக்கள் அவங்க தடுக்கல, ஆனா ஒதுங்கிடுவாங்க, அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. இது மட்டும் அல்லாமல் ரொம்ப நுட்பமான அறிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு. ரொம்ப சிந்தித்து ஆராய்ச்சி செய்வார்கள். இந்த மக்களை எப்படி நல்வழிப்படுத்துவது என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மூட நம்பிக்கையில வாழக்கூடியவங்க, மனம் போகும் போக்கில் அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆழமாக சிந்தித்து இந்த மக்களை எப்படி ஒரு சரியான வழிக்கு கொண்டு வரணுங்கக்கூடிய ஒரு சிந்தனையில இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களிடத்திலையுமே ஒரு கண்ணியமானவங்க, இவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் என்ற ஒரு பெயரும் அந்த குறைஷியர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்து வந்தது. இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ப நபி நுபுவத் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு. இப்ப இந்த நுபுவத்து கிடைக்கப்பட்டதுக்கு பின்னாடி இவங்க என்ன செய்யணும், மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு பணி மேற்கொள்ள வேண்டும். இந்த அழைப்பு பணியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று, அவங்க இறை தூதராக ஆனதற்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுமார் ஏறத்தாழ 13 ஆண்டுகள் மக்காவுல அவங்க மார்க்கத்தினுடைய அழைப்பு பணி செஞ்சாங்க. நுபுவத் ஆனதுக்கு பின்னாடி 13 ஆண்டுகள் மக்காவுல இருந்தாங்க. மதினாவில அவங்க வாழ்ந்த காலம் 10 ஆண்டுகள் மதினாவில் வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே எழுதுகின்றார்கள். இந்த மக்காவினுடைய வாழ்க்கையை, நுபுவத்துக்கு பின்னாடி மக்காவினுடைய வாழ்க்கையை 3 வகையாக பிரிக்கலாம். ஒண்ணு, அவங்க இறை தூதராக ஆனதுக்கு பின்னாடி மறைமுகமாகத்தான் இறை பணியை அவங்க செஞ்சு வந்தாங்க. பகிரங்கமாலாம் போய் என்ன செய்ய முடியாது,
இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை அவங்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லிட முடியாது. கடுமையான எதிர்ப்பு கிளம்பிடும். பயங்கரமான எதிர்ப்பு இருந்த ஒரு நேரம். அதனால மறைமுகமாக அழைப்புப்படி செஞ்சாங்க. யாருக்குமே தெரியாது. எங்கேயாவது ஒரு ஓரமா, ஏதாவது ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு வீடுகள்ல சத்தமே இல்லாமல். ஏன்னா யாருக்காவது அங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கொலை செய்வதற்கு கூட துணிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த இஸ்லாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உள்ள கொண்டு வராங்க. அப்போ மறைமுகமாக அழைப்புப்படி செஞ்சாங்க. அதுக்கு அந்த மறைமுகமான அழைப்பு பணி சுமார் 3 வருட காலங்கள் தொடர்ந்துச்சு. இஸ்லாத்தை அந்த மக்காவுல அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி மறைமுகமாக அவங்க 3 வருடம் இந்த பணியை செஞ்சாங்க. இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்றது. இந்த 3 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படாத கஷ்டமே இல்லை. பயந்து யாருக்காவது தெரிஞ்சிருவோம். யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா யார் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தார்களோ அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஏகத்துவ பணியை கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில 3 ஆண்டுகள் மறைமுகமாக செஞ்சாங்க. அடுத்தபடியாக பகிரங்கமான அழைப்பு, அதாவது 4வது ஆண்டிலிருந்து அவங்க ஹிஜ்ரத்து போற வரைக்கும் ஒரு 6 வருட காலங்கள் என்ன செஞ்சாங்க, பகிரங்கமாகவே அழைப்பு பணி நடைபெற்றது. அந்த பகிரங்கமா அழைப்பு பணி நடக்கும் பொழுது என்னென்ன சம்பவங்கள் நிகழ்ந்தது என்பதெல்லாம் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போய் பகிரங்கமாக இந்த ஏகத்துவ கொள்கை அழைப்பு பணி கொடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி அவங்கள கடுமையான முறையில அடிச்சு என்ன செஞ்சாங்க, வீட்டுல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சு ரத்த காயத்தோட கொண்டு போய் வீட்டுல தூக்கி போட்டுட்டு தான் போனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ மக்காவில இருந்து அவங்க ஹிஜ்ரத் மேற்கொண்டு வெளியில வந்துட்டாங்க. அதாவது மதீனாவுக்கு வந்துட்டாங்க. சுமார் 10 ஆண்டுல இருந்து நபியினுடைய இறுதி காலங்கள் வரையிலும் மதீனாவில் என்ன செஞ்சாங்க, அவங்க அழைப்பு பணி மேற்கொண்டாங்க என்பதாக இந்த வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. ஏகத்துவத்தினுடைய அழைப்பு பணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த நபிமார்களும் படாத சிரமத்தை, எந்த நபிமார்களும் சந்திக்காத கஷ்டத்தை, எந்த நபிமார்களும் படாத அந்த மன கஷ்டங்களை நான் பட்டிருக்கேன் என்பதாக சொல்றாங்க. நான் அதிகமாக சிரமப்பட்டிருக்கேன், நான் அதிகமாக நெருக்கடிக்கு ஆளானேன், நான் அதிகமாக கஷ்டத்தை சந்தித்துள்ளேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சிரமத்திற்கு மத்தியிலேயே இந்த ஏகத்துவ கொள்கையை ரொம்ப சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து முடித்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதுக்கு பின்னாடி ஹீரா குகை என்பதாக ஒரு வரலாறு வருகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா